ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி தேங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவையான இன்க்ரீடியன்ட்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். வெள்ளை உளுத்தம் பருப்பு 2 டீஸ்பூன், முந்திரி பருப்பு, திராட்சை, காரத்துக்கு தகுந்த போல காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய், தேவையான அளவு உப்பு, தேங்காய் துருவல். வாங்க வீடியோக்குள்ளே போய் தேங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை போட்டுக்கோங்க. கடாயை நல்லா காஞ்சதும் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் 2 டீஸ்பூன். இப்போ முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்க போகிறோம் தேங்காய் சாதத்துக்கு. திராட்சை ஒரு 20 ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ முந்திரி பருப்பு ஒரு 10 ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா வதக்கிக்கோங்க. நெய்யில் போட்டு நல்லா வதக்கி நம்ம தேங்காய் சாதத்துக்கு ஆட் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இதே மாதிரி நல்லா ரெண்டுத்தையும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு, வெள்ளை உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உளுத்தம்பருப்பு கோல்டன் கலர் வர வரையும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தகுந்தால் போல் நீங்கள் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு ரொம்ப கருப்பாகக்கூடாது. அப்போ தான் தேங்காய் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் 3 தேங்காய் எடுத்துருக்கோம். தேங்காய் திருவும் போது அந்த ப்ரௌன் கலரில் வராமல் நல்லா திருவி எடுத்துக்கோங்க. நல்லா ஒயிட்டாக இருக்கிறத மட்டும் திருவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ தேங்காய் சாதத்துக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம தேவைப்பட்டால் நம்ம சாதம் கிளறும் போது கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் சாதத்துக்கு தேவையான உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா இது போல நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுப்பை கொஞ்சம் சிம்லேயே வச்சு கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா தேங்காய் ரொம்ப வதங்கக்கூடாது. நல்லா இது போலவே நல்லா கிளறி விட்டுக்கோங்க.
நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சாதம் வந்து நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்கோம், அதோட ஆட் பண்ணிவிட்டு முந்திரி திராட்சை வந்து வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இதோட ஆட் பண்ணி நம்ம கிளற வேண்டியதுதான். நல்லா இதே மாதிரி கிளறி விட்டுக்கோங்க, சாதம் உடையக்கூடாது. நான் கட்டி இல்லாமல் நல்லா உடச்சி விட்டு இதே மாதிரி கிளறி விட்டுடுங்க. தேவைப்பட்ட இந்த இடத்துல வந்து நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு கரெக்டாக இருந்ததுனால நாங்கள் எண்ணெய் ஆட் பண்ணிக்கல, தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சாதம் வந்து கட்டி இல்லாமல் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கிளறியாச்சு. அவ்வளோதான், நமக்கு தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. வேறு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியதுதான். மறக்காமல் தேங்காய் சாதத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் சாதம் வந்து பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி தேங்காய் சாதம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சூப்பராக சாப்பிடுவாங்க. மறக்காமல் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா உதிராக வந்தது, சூப்பராக டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்தது. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்காய் சாதம் சூப்பராக இருந்தது. மறக்காமல் நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.